கொஞ்சம் சத்தமாக பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான். நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கையை நம்மளால் தர முடியல. இன்னமும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து, என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றுன்னு தீவிரமாக நம்புறாங்க. அதனால அந்த கேம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதனால தான். பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது. பாவம் அண்ணன் தூங்குறாள்ல, என்ன நேற்றெல்லாம் என்ன கலெக்டர் ஆகுது, பாவம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்தார், காலைல தூங்குறாரு அப்படின்னு. ஆனால் கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லை, பெரிய விஷயம் பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கலெக்டர் தான் வர்றார். சார் பெரிய படிப்பு சார் இது, ஆமாம் பெரிய ஜில்ல கலெக்டர் அப்படிமா இல்லை, அது மாதிரி இப்போ கூட பேசல தான் வருது, சந்தோஷம். அப்போ அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுக்குதுன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண், அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் பயன்படுத்தலாம், நான் சொன்னால் அவள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிராக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள், அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். இல்லாட்டி வாய மூடு அப்படின்னு சொல்லத்தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னமும் அதான் சொல்லாது, உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்வி தான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்கிறேன். நான் பொம்பளை பிள்ளையை பற்றதுனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்புலேருந்து சொல்கிறேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கா இல்லையாங்கலாம் தெரியாது. குறைந்தபட்சம் 50 நபர்களோடு க்ளோஸாக கான்வெர்ஸ் பண்ணக்கூடிய, உரையாடக்கூடிய வாய்ப்பை 15 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்திலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட. இல்லை இதில் இன்னொரு கேம் இருக்குது, என்னை நம்பி எப்போதும் கைத்தட்டவே கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க, ஏன்னா கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடும், அம்மாக்களே அனுப்பி விட்றாங்க, எதுக்குப்பா பிரச்சனைன்னு. ஆனால் உலகத்திலேயே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான பதிலை நான் தான் கொடுப்பேன்ப்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தனம். இது என்ன தனி கொடுத்தனம்? இது என்ன? அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தனம். ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்குது என்ன? ஒன்று நீ பார்த்துக்க, பிரச்சனைன்னா தலையிடாது. அப்போ என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்து கொள்ளுவதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சமூகத்தில் ஒருத்தன் போனால் ஒருத்தன் வந்து நிற்பான். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துடுது, எவன் வேணாலும் தப்புனா, எல்லா ஆம்பளை பிள்ளையும் கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்பில் என்றைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க அப்செட் ஆகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசில் இந்த பிரச்சனையில் இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ரோட்டில் போயில வரல, கவனமாக போயிட்டு வா. இங்கே சோஷியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு, டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே 10-15 பேர்லாம் சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டும் வாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறான். இன்றைக்கி இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு இன்றைக்கி. ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டி, அதே சூப்பர் பெஸ்ட்டி, அப்புறம் பாய் பெஸ்ட்டி, கேர்ள் பெஸ்ட்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கணும் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்து, அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கட்டும், அவள் வாழ்க்கையை அவன் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்து நீங்கள் நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா, கடைசி வரைக்கும் நீங்களும் வாழலை, அவரும் வாழலை. நம்ம ஊரில் எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். பிள்ளைக்கு சொத்து சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் 4 கட்டம் போட்டு சட்டம் போட்டு போட்டுட்டு வாங்கி தின்னுட்டு அப்பா செத்து போயிடுவார். உங்களை பார்த்துக்கோங்க. இப்படி சொல்லுகிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் அன்பில்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, அடுத்தவுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இழந்ததையெல்லாம் பிள்ளைகள் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது இனி சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. அம்மாக்காக அப்பாக்காகன்னு பிள்ளைங்க தியாகம் பண்ணும், பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் அப்பாக்கள் தியாகம் பண்ணும். என்ன இருக்குது? 45 வயசில் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்களுக்கு முட்டி வலியும் வயிற்று வலியும் இருக்குது. ஏன் சொல்லுங்க? 45 வயசில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, சிரமப்படுறோம். ஏன் சிரமப்படுறோம்? குறிப்பாக பெண்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்குது? அவங்கள பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணின் பொறுப்பு. உண்டி சுருக்குதல் பெண்டிற் கழகு, தப்பு தான், தமிழில் வந்திருந்தால் தப்பு தானே. ஏன் வயிற்று சுருக்கணும்? இன்றைக்கி விருதுநகரில் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா அந்த பிள்ளைய இப்போ எப்படி பார்ப்போம்? நம்ம ஒத்த ஆள் வந்து கட்டுன்னு கட்டாடா, ஏன் பொண்ணுக்கு வயிறு இல்லையா, திங்கக்கூடாதா என்ன? ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும் என்ன இருக்குது? அப்போல்லாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சுருக்கு. அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதிலையுமே நான் சொல்கிறதில் எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும்.
மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம் இல்லை. ஆனால் காமனாக சில விஷயம் இருக்குது. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளோதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே அப்போ நீ 8 வயசாக இருந்தப்போ சர்றா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18 28 38 இங்கே எவ்வளோ 25 24 வயசு கூட ஆச்சு, இன்னமும் உருப்படாமல் சுற்றிக்கு திரியிடான்னு அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்கள் இருந்தால் போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்தபோது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தா போதும். வேற யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone. We are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளனா இருந்து என்ன பண்றதுன்னு லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படித்தானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்லுவார். தமிழன் அழகா சொல்வார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட், இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்லுவார். இன்னையிலேருந்து நாளைக்கு போகிறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது, நிமிடத்துக்கு முன்னாடி வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினச்சிட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்கிறா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில் செத்த நேரம் சில்லு நிற்போம். நீங்கள் போய் இறங்கி நிற்கிறீங்கல்ல, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்கள் நிற்கிறீங்க. 2 ஒன்றும் இல்லை. அதே ஆறு அதே ஆள், அது இல்லை விஷயம். நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்போ ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பாடணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளே தான் எல்லாற்றுக்கும் எடுத்துக்க பார்க்குறோம். பிள்ளைகளை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்னன்னு தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாமல் இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்கள் பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாமல் இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசாக தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்க